கலந்து வருவோம். 12ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்மை ஜீவனோடு பலத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றியோடு 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 ஸ்தோத்திரிப்போம், மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கடந்த ஆண்டுல இருந்தவரை இந்த வருஷம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாய் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பரலோகத்தின் தேவனே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா 11 மாதங்கள் கன்னிமணி போல எங்களை பாதுகாத்தீரப்பா. அப்பா ஒரு தகப்பனை போல எங்களை வழிநடத்தினப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. எத்தனையோ அழிவு நாச மோசங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய சத்துக்களை மறைவு கொள்ளாக அப்பா எங்களை மறைத்து ஒவ்வொரு நாளங்களை பாதுகாத்து அப்பா பராமரித்து எங்களை வழி நடத்துகிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டாகவே அப்பா. நீ சொல்ல முடிய 1000 நாமங்கள் போதாதேப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிக்கிறேன். காதோறும் போற்றுவேன், உம்மை காதோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிக்கிறேன். காதோறும் போற்றுவேன், உம்மை காதோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் நன்றி 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 என்று சொல்லி நான் துதிக்கிறேன். காதோறும் போற்றுவேன், உம்மை காதோறும் போற்றுவேன். ஆரத பல்லக்காகி காதலோடு காதலாத்தீரையா. ஆரத பல்லக்காகி காதலோடு காதலாத்தீரையா. நீங்களும் தீரானே கொடுத்தீரே, வாழலை தீரையா. நித்தை வாழலை தீரையா. சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்றி 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 என்று சொல்லி நான் துதிக்கிறேன். காதோறும் போற்றுவேன், உம்மை காதோறும் போற்றுவேன். சொல்லி முடியாது திருமணத்தால் சோதர். சொல்லி முடியாது திருமணத்தால் சோதர். அளவில்லா அவரின் திருக்கைகளே ஆயுள் முழுதும் சோதர். எங்கள் ஆயுள் முழுதும் சோதர். அதை சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிக்கிறேன். காதோறும் போற்றுவேன், உம்மை காதோறும்
நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். உம்மை நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லுவோம். நல்ல ஆண்டவருக்கு நம்மை நன்றி சொல்லுவோம். ஒரு தகப்பனை போல என்னையும் நடத்தினார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள்களை சுமந்து கொண்டு போவது போல உன் கஷ்டத்தின் நேரத்திலும் சரி, உன் பிரச்சனை நேரத்திலும் சரி, வியாதியின் நேரத்திலும் சரி, எல்லா நேரங்களிலும் ஒரு தகப்பனாகவே இருந்து, தகப்பனை போல அல்ல, ஒரு தகப்பனாகவே இருந்து நம்மை நடத்தின நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி இல்லாத இருதயம் இருள் அடைந்து விடும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் இருளடையாதவனுக்கு அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி பலிகளை எழுதுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீங்க எங்களோடு இருக்கும் போது அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. மலைகளை தாண்டிடுவோம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வியே இல்லையே, ஆண்டவரே போராடினீரே. தோல்வியே இல்லையே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11 மாதங்கள் ஆண்டவர் நடத்திட்டாரு. இந்த 12ஆம் மாதத்தில் கர்த்தர் உன்னை நடத்துவீங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது
மனுஷருடைய வழிகள் அவனால ஆகிறது அல்லவென்றும் நடைகளை நடத்துகிறவன் அவனால ஆகிறதல்ல என்றிருக்கு. அப்ப இந்த மாதம் முழுவதும் யாருதான் நம்மை நடத்த வேண்டும்? இயேசுதான் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. அவரை கேளுங்க, அப்பா நீங்க எங்களை நடத்துங்க, கிருபை எங்களை தாங்கட்டப்பா, கிருபை ஒன்று எங்களை தாங்கட்டப்பா, எங்களை தாங்கட்டும், எங்கள் குடும்பங்களை தாங்கட்டும். அல்லேலூயா. எங்க ஊழியக்காரையா நீங்க சபைகளை தாங்கட்டப்பா, எல்லாவற்றிலும் கிருபை தாங்கட்டப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்த, புதிய கிருபையால் என்னை நிரப்ப, புதிய நாளுக்குள் என்னை நடத்த, புதிய கிருபையால் என்னை நிரப்ப, புதிய கிருபை தாரத்தினா, புதிய நலனை தாரத்தினா, புதிய கிருபை தாரத்தினா, புதிய நலனை தாரத்தினா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்த, புதிய கிருபையால் என்னை நிரப்ப, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்த, புதிய கிருபையால் என்னை நிரப்ப. ஆரம்ப பக்கமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்ப பக்கமானாலும் முடிவு சம்பூர்ணமா, பூரண நிறைவாகட்டும், எல்லாம் பூரண நிறைவாகட்டும், வறட்சிகள் செழிப்பாகட்டும், இந்த வறட்சிகள் செழிப்பாகட்டும், பொது கிருபை தாரத்தினா, பொது நலனை தாரத்தினா, பொது கிருபை தாரத்தினா, பொது நலனை தாரத்தினா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எங்களுக்கு ராஜினாக எங்களுக்கு நன்மையை தாருத்தினா, எங்களுக்கு ராஜினாக எங்களுக்கு நன்மையை தாருத்தினா, கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாருத்தினா, ஆனந்த களிப்பை தாருத்தினா, புது கிருபை தாருத்தினா, புது நலனை தாருத்தினா, புது கிருபை தாருத்தினா, புது நலனை தாருத்தினா, புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சமாள சருத்தினிட உலகத்தின் செயலெடுக்க, சமாள சருத்தினிட உலகத்தின் செயலெடுக்க, போராளிகள் சீர்கொடுக்க, எங்கள் ஊரகங்கள் சீர்கொடுக்க, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாருத்தினா, புது நலனை தாருத்தினா, புது கிருபை தாருத்தினா, புது நலனை தாருத்தினா, புதிய நாடகத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. இந்த மாதத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம், மகிமை கொடுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா, கரப்பிடித்து நடந்த போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா, நீங்க எனக்கு இருக்கும் போது
கேட்க நேரத்தில் எல்லாம் செய்கிறேன். கேட்க நேரத்தில் எல்லாம் செய்கிறேன். பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேன். பலத்த கரத்திலே அடங்கி இருப்பேன். நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரமிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கே பயமில்லப்பா. தாகங்களும் நாளும் கவலைப்படுவதில்லை. தாகங்களும் நாளும் கவலைப்படுவதில்லை. களஞ்சியத்தினாலும் சேர்த்து வைப்பதில்லை. களஞ்சியத்தினாலும் சேர்த்து வைப்பதில்லை. உம்மை நோக்கி கூவும் மனது உணவு தருகிறீர். என்னை மறந்து விடுவீரோ? உம்மை நோக்கி கூவும் மனது உணவு தருகிறீர். என்னை மறந்து விடுவீரோ? ஏசையா, 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 ஏசையா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரமிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கே பயமில்லப்பா. நீங்க எனக்கு இருக்கும் போது கலங்கலப்பா, நான் கலங்கலப்பா. கரமிடித்து நடத்தும் போது பயமில்லப்பா, எனக்கு பயமில்லப்பா. நல்லவர் 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 கிருபை என்றும் உள்ளது. அழகான சொற்கள். கண்ணின் மணிப்போல ஆசிரியை இருவதற்காக தயவுக்காக நன்றி ஆசிரியர். நமக்கு நன்றி 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 நன்றி. அதுவரே பாடத்தில் எங்களுக்காக 11 மாதங்கள் எடுக்கிற எங்கள் நடத்தி வந்து 12வது மாதத்தின் முதல் நாள் பாடல்களை பாடத்தில் கொண்டு வந்து எல்லா சூழ்நிலைகளின் சாதகமும் எங்களுக்கு இந்த சந்தோஷம் எனக்கு திருவள்ளாக நன்றி சொல்லி பாடல்கள் தொடர்ந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து தேசத்தின் தலைவர்களை பற்றி எல்லா மக்கள் மேலையும் ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் கெட்டு போவதற்காக அதுக்காக எல்லா சபை ஆராதனைகளுக்காக ஆண்டவரே ஜனங்களை வெறுமையாய் அனுப்புகிறார்கள். நிறைவாக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பலத்த கரத்தை வரவேண்டிய ஜனங்கள் திரளாக இருக்கிறார்கள். காவல் தாமதம் வழிநடத்தி இணையற்ற நாமத்தான் தெரிவிக்கிறார். 114 சங்கீதம். கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள கட்டுகள்
பாதாள இழுக்கல்கள் பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே ஆத்துமாவை விடுவியும் என்று கேட்டேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமுமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நிலைப்பாட்டலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்திற்கும் கண்ணீருக்கும் காலையிலும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். விசுவாசத்திலே ஆகையால் பேசுகிறேன். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கணக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எல்லாம் செய்திருக்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவன் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பன்னெண்டு 13 14 வசனங்களை நாம் சேர்ந்து வசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எனக்கு செலுத்தினேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் செலுத்தினேன். உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம உற்சாகமா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த நாட்களில நாம் தியானிக்க போவது வேத பகுதி சங்கீதம் 116 அதிகாரம் 12, 13 இதைதான் நம்ம வீட்டுல தியானிக்க போகிறோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. இது நம்ம வார்த்தையாக வளர்த்துக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை நாம் கவனித்து பார்த்தால் இது எவ்வளவு உண்மையான ஒரு வசனமா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டதுன்னா, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக சொல்லியிருக்குதா? கர்த்தர் எனக்கு செய்த, உங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்கள். அல்லேலூயா. இந்த வருடத்துல இந்த வருடத்துல 11 மாதங்கள் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? எப்படி இங்க பாதுகாத்தாரு? பாதுகாத்து இருக்கிறார், பராமரித்து இருக்கிறார், போஷித்து இருக்கிறாரு இல்லையா? வருஷத்தை நன்மையால் நம்மை முடிசூட்டி வந்திருக்கிறார் இல்லையா? இந்த வருடத்தை துவக்கி எத்தனையோ பேரு கடைசி மாதம் டிசம்பர் 12ஆம் மாதத்துல முதல் நாட்களில் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். இதனால எத்தனை பேர் பார்த்திருக்க முடியும் தேவர்களே? ஆனா தேவன் ஒன்றையும் என்னையும் உள்ள கையில வரைந்திருக்கிற வழியால் தான் நம்ம மட்டும் தேவன் நம்ம எப்படி இருக்கிறாரு? பாதுகாத்து வந்திருக்கிறார், நம்மை பராமரித்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, வேத வசனத்தை கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். இதுல என்ன சொல்லி இருக்குது? ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிருக்காங்க? 11 மாதங்கள் நம்ம நடத்தி வந்திருக்கிறார் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்காரு? பராமரித்து வந்திருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்காத கஷ்டம் இல்ல, கண்ணீர்கள் இல்ல, பாடுகள் இல்ல, உபத்திரவங்கள் இல்ல, வியாதிகள் இல்ல. ஆனாலும் தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காரு? நம்முடைய உள்ள கையில வரைந்திருக்கிறாரு. வேணும் சொல்லுகிறது, ஒரு கண்ணின் மணி போல நம்மள என்ன பண்ணா பாதுகாத்து வந்தாரு. ஒரு கண் இருக்கு இல்லையா? நம்ம பார்க்கிறோம் இல்லையா?
ஆனா நம்ம கண்ணையே எதிர்த்து நம்ம கை கிட்ட வந்து நம்ம கண்ணை என்ன பண்ணுதுங்க மூடிக்கிறதா இல்லையா? நம்ம கை தானே என்ன குத்திடுமா அப்படின்னு இருக்கோமா? இல்ல, உடனே அந்த கண்ணை என்ன பண்றது? இமைகள் பாதுகாக்குது. ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாத்தாரு? இந்த தேசத்துல இருந்த எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு? ஒரு கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? நின்று கொண்டிருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளே. அதைதான் தெய்வம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராக பூலோகம் எங்கிலும் என்ன பண்ணாரு? சுற்றியிருந்தாரு. ஆண்டவர் பூலோகம் அல்ல, உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல உனக்கு நன்மை செய்கிறவராகவே உன்னோடு கூட ஆண்டவர் இருந்து இந்த 11 மாதங்கள் ஆண்டவரை நடத்தி இந்த வருடத்தின் கடைசி நாளுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் நம்முடைய நீதியோ நேர்மையோ அல்ல, தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? தீமை ஏதாவது நினைச்சு பார்ப்போம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட ஏதாவது அநேக காரியங்களை கேட்டிருப்போம். அது ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிருக்கலாம், கால தாமதங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அததான் சொல்லுவோம் தவிர ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம என்ன பண்றதில்ல, நினைக்கிறது இல்லை. என்னுடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய சமூகத்துல முறையிட்டார்கள். அவங்க படுகிற கஷ்டத்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க? முறையிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அடிமை தன வாழ்க்கையில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கி ஒரு நன்மையை பார்க்கும்படியாக, ஒரு பானாவின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாங்க? கொண்டு போயிட்டாரு. எடுத்தோடனே பாலும் தேனும் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டாரா? கானானுக்கு கொண்டு போயிட்டாரா? அந்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானின் ஆசீர்வாதத்தை கொடுப்பதான் சொன்னாரு. ஆனா எதிர்படியா அவங்க நடத்துனாங்க. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், வனாந்திரம், சமுத்திரம் என்ன பண்றாங்க? பார்வோனின் நாட்கள் தொடர்ந்து வராங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் அவங்களோட கூட இருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? நடத்தி கொண்டுதான் வந்தாரு இல்லையா? தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை யாருக்கு கொடுத்தாரு? உங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க எத்தனை வருடங்கள் நடந்தாலும் அவங்களுடைய பாதரட்சி என்ன பண்ணல, அறுந்து போகல. அவங்க சரீரம், அவங்களுடைய வஸ்திரங்கள் என்ன பண்ணல, அலசாரி போகல, கிழிஞ்சு போகலங்க. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் இவ்வளவாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறாருன்னு அந்த ஒரு நன்மையை அவர்கள் நினைக்கல. அந்த நேரத்துல ஆண்டவர் இந்த நன்மையில நினைச்சு அவங்க என்ன பண்ணாங்க? பாடினாங்க, துதிச்சாங்க. ஆனா அதே நேரத்துல என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்களா இல்லையா? 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 முறுமுறுத்தாங்களா இல்லையாங்க? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்றாரு? எண்ணிக்கைக்கு முடியாத அளவுக்கு அற்புதங்களை அந்த வாழ்க்கையில செய்கிறாரு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? அந்த நேரத்துல ஆண்டவரை துதிக்கிறோம். ஒரு பாடுகள் வந்துட்டா, ஒரு பிரச்சனைகள் வந்துட்டா, ஒரு வியாதி வந்துட்டா, ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு சூழ்நிலைகள் மாறுதலாய் அமைக்கப்பட்டா உடனே நம்ம என்ன பண்றோங்க? முறுமுறுக்கிறோம், புலம்புறோம் இல்லையா? ஆண்டவரை பார்த்துட்டு சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க முறுமுறுத்துக்கிட்டு. ஆண்டவர் சொல்றாரா? ஆண்டவருக்கு எப்பயுமே என்ன பண்றது? முறுமுறுப்பு பிடிக்கவே பிடிக்காது பிள்ளைகளே இல்லையா? பாருங்க, யோபு என்ன சொல்றாருங்க? 2:9 சொல்றாரு, தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமை விட என்னங்க என்ன சொல்றாரு? அவருக்கு கூட பிரச்சனை நமக்கு வந்து இருக்குது. ஆனா அவர் என்னங்க சொல்றாரு? தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமை பெறவாங்கம்மா அப்படின்னு. எத்தனை பேரு இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பேசுகிறோம் என்னுடைய பிள்ளைகளே இல்லையா? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? பேசுறது போல பேசுகிறார். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு தனது பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு தீமைகள் தன்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் எல்லாவற்றையும் அவர் இழந்து போன நிலையிலும் அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய நாமத்தை அவர் தூஷிக்காத படிக்க, தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யாத படிக்க அவர் என்ன பண்ணாரு? தன்னை காத்து கொண்டார். நாம கூட என்ன பண்றோம்? எவ்வளவோ நன்மைகள் பெற்றிருப்போம். ஆனால் என்ன பண்றோம்? உடனே ஆண்டுகிட்ட சண்டை போடுவோம் இல்லையா? போடுவோமா இல்லையா? எப்படி
எப்படி நீங்க எனக்கு செய்வீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்போமா இல்லையா? உரிமையை கேட்போம் இல்லையா? ஏன்னா நம்ம அவர் தகப்பன் தானே, அந்த உரிமையை நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோமா போட மாட்டோமா? ஆனா ஒரே ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம ஊழிய காலத்துல என்னுடைய தகப்பனுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, சரீரத்துல பல விதமான பிரச்சனைகள், பலவீனங்கள் இல்லையா? ஆனாலும் அந்த காரியங்களை நாங்க கேள்விப்பட்ட உடனே எனக்குள்ள பல கேள்விகள். ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஒரு துக்கம், சொல்ல முடியாத ஒரு துக்கம். ஆனாலும் என்ன பண்றோம், நாங்க கேஷுவலா இருக்கிறோம். ஆனாலும் என்ன பண்றாரு எங்க அப்பா சொல்றாரு, யாரும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்கறதுக்கு நாம யாரு? ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மை கேட்கவாக தான் அவர் என்ன பண்ணுவாரு, செய்வாரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக தான் நடத்தி தருவார். அதனால ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வாயினால பாவம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், காத்துக்கொள்ள வேண்டும். நாம தான் காத்துக்கொள்ள வேண்டும். ஆனா அவர் அப்படி சொல்லும் போதும் எங்களுக்கும் வந்து என்னாச்சு, கரெக்ட் தான் அவங்க சொல்றது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு, நன்மையில செய்வாரு இல்லையா? செய்வாரு இல்லையா? நீங்க சொன்னதானே ஆண்டவர் செய்வாரு. சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டவரும் பாப்பாரு, செய்யலாமா வேண்டாமா இல்லையா? ஆண்டவர் செய்யணுமா செய்யக்கூடாதா, செய்யணும் இல்லையா? அப்போ அவர் அப்படி சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்தது இல்லையா? பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தாரா இல்லையாங்க? இந்த வருடத்தின் துவக்கத்துல பல விதமான பிரச்சனைகள், பல காரியங்கள். ஆனால் அந்த முடிவுக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, சுகமா வைத்திருக்கிறாரு, நன்மையா வைத்திருக்கிறாரு, ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாரு. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்டுப்பட்டு போவதில்லை. தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. இந்த கடைசி மாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அவ்வளவாய் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும், துதிக்க வேண்டும். நன்றி பலிகளை நம்ம என்ன பண்ணணும், ஏறெடுக்க வேண்டும். இந்த தாவீது அந்த சங்கீதத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 12ஆம் வசனத்தை நம்ம என்ன படிச்சோம், கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாருங்க, என்னன்னா கொஞ்சம் ஒரு பணம் கொடுப்பா, ஒரு 10,000 அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆண்டவரு. அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. தேவனுடைய பிள்ளையே, அவர் பெரிதாய் நினைப்பதே நம்முடைய இருதயத்தை மாற்றலாம். ஹல்லேலூயா. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைக்கு ஈடாக நாம் என்ன செய்ய முடியும்? அதைதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன பண்ணணும், பொழுது கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, அநேகர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் செய்த நன்மையோ மறந்து விடுறாங்க. ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு, ரட்சித்திருக்காரு இல்லையா? அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணிருக்காரு, ரட்சித்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பையே நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்து போயிட்டோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு ரட்சிப்புனா என்னங்க, நிறைய காரியம் இருக்குங்க. ஆனா சில காரியங்கள் என்ன தெரியுமா, ரட்சிப்புனா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை உடைப்பது. ரட்சிப்பு என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சுகத்தை ஆண்டவர் தருவது. ரட்சிப்பு என்றால் தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்தில் இருப்பது என்று அர்த்தம். ரட்சிப்பு என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று அர்த்தம். ரட்சிப்பு என்றால் நித்திய ஜீவன் என்று அர்த்தம். அப்ப ஒரே ஒரு ரட்சிப்புல இத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ரட்சிப்ப ஈஸியா என்ன பண்றோம், என்ன பண்றாங்க, வேண்டாம்னு உதவி விட்டு போறோம். ஏன், எனக்கு என்ன செஞ்சாரு ஆண்டவர், சில வருடங்கள் நான் என்ன நன்மை எனக்கு பெற்றுக்கொண்டேன் நானு, அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் சில பேர் என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க இல்லையா? எல்லாத்துலயும் ஒரு சோதனை இருக்குங்க. ஒரு படிப்புல கூட ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லையா? என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் இருக்குது, அதனால ஒரு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் தான் கஷ்டம் பார்த்தா அந்த எக்ஸாம் கஷ்டப்பட்டு எழுதுனா ரிசல்ட் ஒண்ணு இருக்குது இல்லையா? அது அதை விட ரொம்ப கஷ்டம். அந்த எல்லா கஷ்டத்தையும் நம்ம பார்த்தாதான் அடுத்த படிக்கு முன்னேறி போக முடியும். தேவனுடைய பிள்ளையே, அப்போ ஒரு உலக வாழ்க்கையிலே எத்தனை காரியங்கள் இருக்குமானால் நாம் வாழ போகிற உலகத்துல அல்ல, நிச்சயமான பரலோகத்துல. அப்ப பல பாடுகள் உபத்திரங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும்
தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நீ ஒரு நாள் இழந்து போக கூடாது தேவனுடைய பிள்ளையே. அதை நான் வேதம் சொல்லுகிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கைனால என்னது? போராட்டம் நிறைஞ்சிருந்தோம். அதைதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த போராட்டம் நிறைந்த இந்த உலகத்துல நீ என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் நீ மேற்கொண்டு விசுவாசத்தை நீ என்ன பண்ணணும்? பிடித்து கொண்டு நீ ஓடும் பொழுது ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஜீவனை அவனுக்கு என்ன பண்ணுவார்? கட்டாயமா அவனை பார்த்து கொண்டு தேவன் நமக்கு தர வல்லமையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? என்ன வேதம் சொல்லுகிறது? அந்த ரட்சிப்பு எப்படிங்க வந்தது? அவருடைய கிருபையினால, அவருடைய கிருபையினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இது யாருடைய ஈவு? தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அதே வேதம் வந்து சொல்லுகிறது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் வந்த நோக்கம் என்ன? நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக தான். பாருங்க, ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? பாவம் செய்தார்கள். ஆண்டவர் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்ன போது அவங்க என்ன பண்ணாங்க? புசிக்கும் நாளிலே சாவீர்கள் சொன்னார் இல்லையா? ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த வார்த்தையை கீழ்ப்படியாமல் அதை புசித்தாங்க. அவங்க மறிச்சு போனாங்களா? மறிச்சுட்டாங்க இல்ல. ஆனா ஆண்டவர் விட்டு அவங்க என்ன பண்ணாங்க? தூரம் போனாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்படுத்தினது ஏதோவை விட்டு அவங்க என்ன பண்ணாங்க? புறத்தளிக்கப்பட்டாங்க. ஒரு ரட்சிப்பை நாம் இழந்து போகும்பொழுது தேவனை விட்டு நாம் என்ன பண்றோம்? தூரம் போகிற ஒரு காரியமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பாவத்திற்காக ஒரு நிவாரண பலியாக ஒரு காளையோ இல்ல ஒரு பறவையோ என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய பாவங்களுக்காக அதை பலியிடுவார்கள். இப்படியே ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு தூரம் போன பிள்ளைகளை தன்னிடையே சேர்த்துக் கொள்ளும்படியாக இந்த உலகத்திற்கு மனிதனாக பிரிந்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல வந்து மீண்டும் தன்னுடைய ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணாரு? அவர் அண்டையில நம்ம என்ன பண்ணாரு? சேர்த்துக் கொண்டார் என்னுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைதான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவனை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கிருபையினால நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்னுடைய பிள்ளையே. அதே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மாற்று வாசிக்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையாக இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேதம் என்ன சொல்லுது? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றி போனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ரட்சிப்பு என்றது சாதாரண ஒரு காரியம் இல்லைங்க, மிகவும் பெரியது. அதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பற்றின ஒரு கவலை அற்றவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது தேவனுடைய தண்டனைக்கு நாம் என்ன பண்ண முடியாது? தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளையே, நாம் என்ன பண்றோம்? பல காரியங்களில் ரட்சிப்பை நாம் என்ன பண்றோம்? இழந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் வேதத்துல ஒரே ஒரு காரியங்கள் நான் சொல்றேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல நீங்கள் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த சகேயு என்கிற ஒரு மனிதன் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணாரு? ஒரு சீஃப் டாக்ஸ் கலெக்டரா இருந்தார் இல்லையா? வரி வசூலிக்கிற தலைவரா இருந்தார் இல்லையா? அவர் என்ன பண்ணாருங்க? ரொம்ப குள்ளமா இருந்தார் இல்லையா? ஆனால் இயேசு வருகிறார் என்று அறிந்து அவர் என்ன பண்ணாரு? இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளாக இருந்தது. சகேயு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமாங்க?
என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சகையுன்னா சுத்தமானவரு, ரொம்ப குற்றமற்றவர்னு அர்த்தம். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சகையு என்னன்னு சொன்னாங்க? பாவி. இயேசு கிறிஸ்துவா கூட என்ன சொல்றாரு? பாவியான மனிதர் கூட என்ன பண்றாரு இவரு? போறாரு அப்படின்ட்டு. ஆனா இவரு என்ன பண்ணாரு? அநியாயமாக அவர் வசூலித்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அவர் எப்படி பார்த்தாரு? பாவியான ஒரு மனுஷனா தான் இருந்திருக்காரு. ஆனாலும் அவருக்குள்ளாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவ்வளோ ஜன மத்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, சகையுவே இறங்கி வா, இன்று வீட்டுக்கு நான் என்ன பண்ணணும்? தங்க வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தேவன் நீ பார்க்க வேண்டும் என்று சொன்ன அவரு இயேசு வீட்டுல தங்குறேன்னு சொன்ன உடனே அவருக்குள்ள என்ன ஆச்சு? ஒரு பாவ உணர்வு வந்துச்சு. உடனே அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய ஆஸ்தியில பாதியை விட்டு ஏழைக்கு கொடுத்துறேன். நான் யாருக்கிட்ட எல்லாம் வாங்கியிருந்தேன், அநியாயமா வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் நாளா நான் என்ன பண்ணிடுறேன். ஏசப்பா சொன்னாரா இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொன்னாரா? இல்ல. ஆண்டவருடைய அன்பு அவர் என்ன பண்ணுச்சு? தன்னுடைய உணர்வு பாவங்களை என்ன பண்ணுச்சு? உணர்வுபடியாக ஒரு கிருபை அவருக்குள்ளாக வந்தது. உடனே என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து? அப்பதான் என்ன சொன்னாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அத்தனை நாட்கள் அவர் பாவத்துல இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியான ஒரு வாஞ்சை அவருக்குள்ள வந்தது. அந்த வாஞ்சையை ஆண்டவர் பார்த்தார். அந்த குடும்பத்துல அவரோடு கூட வந்து இணைந்தார். அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த நாட்களிலும் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களையும் நாம் மறக்க கூடாது. இரண்டாவதாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நாம் ஒரு நாளும் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். அதைதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில இந்த வேத வசனத்தை உங்களிடமாய் பேசும்படியான கிருபையை ஆண்டவர் எனக்கு பாராட்டின தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சங்கீத பகுதியை தேவன் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு என்ன தரலாம்? நம்ம நிழல் கூட நம்மளை ஏமாற்று. ஏசு நமக்கு நிழலா இருக்கிற போற இடம் தான். கண்ணீர் மணி போல காத்த இந்த 11 மாதங்கள் முடிச்சு கொஞ்சம் திரும்பி பார்த்து வாழ்க்கை நீ வந்த வழியை கொஞ்சம் நினைச்சு பாரு. வந்து நிக்கிறது தேவ கிருபை. நிப்பமா என்று கேள்வி சொல்லு. ஆனா நிக்கிறது எப்படி நிக்கிறா? தேவன் எனக்கு காண்பிக்க இந்த கிருபைக்கு நான் என்ன தருவேன்? நான் என்ன செய்யலாம்? இதுதான் கேள்வி. நமக்கு என்ன மனசு இருக்கணும்? ஒருத்தர் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில செய்த நன்மையை மறந்து அதை வச்சு பேசும்போதெல்லாம் எத்தனை ஒரு நன்றி உணர்வு நமக்கு வரும். ஆனா ஏற்று செய்த நன்மைகள் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உன்னை விட்டு விலகுவது எத்தனையோ பேர் சொன்னாங்க. எங்க இருக்கிறாங்க எனக்கு தெரியும். ஆனா எல்லா நிலையிலையும் கூட இருந்தது யாருன்னா இவரை அவங்க கூட சேர்க்க முடியும். அப்ப நான் நினைக்கும் போதெல்லாம் ரோட்ல நடந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, அது வேலை மேல இருந்தாலும் சரி, அவரை நினைக்கும் போதெல்லாம் ஒரு நன்றி. அந்த மாதிரி அந்த நன்றி இருக்குமான நம்ம எல்லாருக்கும் பாஸ்டர் ஏன்னா எது தெரிந்த வரணும் ஒரு புதிய மாதம் ஒரு நாள் தெரியாது.
நீதிமொழிகள் 27 நம்ம பார்க்கிறோம். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாது. ஒரு நாள் பிறப்பதையே நாளைக்கு தெரியும் இல்லையா? அந்த பலசாலியை பார்த்தோம் பாடிவிட்டு கடந்த வருஷத்துல பார்க்கலாம். ராஜ்குமார் பெரிய பாடிவிட்டு அந்த கைவழிட்டு தான் வீட்டுக்கு இருக்குதான் காலையில எக்ஸசைஸ் காலையில போயிட்டு யாரு பட்ச காலையில தன்னுடைய உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு அவங்க செய்யற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படி இருக்கு. சினிமா நாடு கவர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உடல் வாக்கு வேணும். இதையெல்லாம் மனசுல வச்சு பல விதமான ஆசைகளை உடல வச்சு தன் உடம்ப கரெக்டா வச்சுக்க அவர் எடுத்த அந்த முயற்சிகள் தப்பா வைத்தார். ஆனா அவர் இருந்தாரா? ஏன்னா திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அதன் மீது அவர்கள் எனக்கும் வந்து அதன் மீது அது என்னுடைய தயவு கர்த்தரின் பட்சத்துல இருந்ததுனால நான் தப்பிச்சேன். நீங்க என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லக்கூடிய ஒரு மாதமாக நீங்க தீர்மானிக்க இந்த மாசம் நடக்கணும். நீங்க மாசம் முதல்லயே ஒரு புயலை சடித்து வரும். எத்தனை பேர் சொல்றீங்க நீ சபை நடக்குமா நடக்காதா கேள்வி. நான் முதலே ஜோக் பண்ணேன். நேற்று நிறைய நான் ஒண்ணு ஏன் தேவனை சந்திக்க வரேன். நான் யாரை சந்திக்க வரேன்? அவர் தான் எனக்கு கருணை. போன வாரம் புதன்கிழமை அப்படித்தான் கேட்டேன். நாளைக்கு வருவீங்களா? மழை அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி அரசாங்கம் சொன்ன வார்த்தையை நம்பி பாசிங் பிரேயர் இன்னைக்கு என்னன்னு சொன்னாங்க வெயில். நான் பார்த்தேன். ஜெபம் பண்ணி தேவ கருத்துல கொடுத்துருந்தேன். அவரால் எதையும் செய்ய முடியும் என்ற நிச்சயம் இருந்ததுனால அதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய கட்டத்தில் அற்பமா இருக்கிற நம்முடைய வார்த்தையை கேட்டு அதிசயங்களை செய்யலாம். அதனால இந்த மாசம் என்ன மாசமா வச்சீங்க? நன்றி சொல்லக்கூடிய மாதமாக வச்சு அதிகமா அந்த நன்றி செலுத்த கர்த்தர் ஒரு அமிர்தமாய் ஆசீர்வதிக்கட்டும். சங்கீத தியானத்துக்காக நன்றி கட்டாயம் நான் சாட்சி சொல்லணும். சொல்லலாம் சுத்தமானது நம்முடைய நாமத்தை தேவன் சாமி 11 நாகங்களும் கண்ணும் கூட பாதுகாக்க சாமி தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து நன்றி சொல்லுகிறேன். கத்து சாமி என்னையும் கத்து திருவே ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு நாளும் தேவையும் கத்து சாதித்தார். ஆபீஸ் போவோம் வரவும் போக்கியோ வரவும் கத்தர் பாதுகாத்து கொண்டார். கடவுளின் வேலையும் கத்தர் ஆசீர்வதித்தார். பிள்ளையும் கத்தர் பலவீனம் இல்லாதபடிக்கு வெள்ளை போட்டு சுத்தத்தோடு பாதுகாத்து கொண்டார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளையும் சொல்லி தியானிக்கும் போது ஜெபிக்கும் போது கத்தர் என்னை பலப்படுத்தினார். பலவீன நேரங்கள் அனைத்து நேரத்தில் சோர்வு அடைஞ்சுதான் அனைத்து பலவீனமா இருக்கும். கத்தர் அவருடைய வசனங்களை படிக்கும் போது ஜெபிக்கும் போது அவர் என்னை பலப்படுத்தினதை நிச்சயமா அதை பார்த்து அநேக அதிசயங்களை கத்தர் செய்து வருகிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். தேவனுக்கான திருசாட்சி ஆசிரியர் சங்கரிப்பார். கர்த்தரே நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தலைமை கடந்த 11 மாதங்கள் நடந்த 12ஆம் மாதத்தில் சமூகத்தை கொண்டு வந்தார். அநேக நன்மைகள், அநேக பாடுகள், அநேக புத்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அவர் சமூகத்திலே கொண்டு வந்ததுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். நேற்று நின்று வர நாங்க இந்த முதல் வாரம் சாப்பாடு கொடுக்கணும் சொல்லிட்டு நாங்க பிரயாசப்பட்டோம். நேற்று சூழ்நிலை பார்த்து அநேக மழை அது சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்ன பண்றது ஏது பண்ண ஒண்ணும் தெரியாத வரைக்கும் இருந்தோம். லட்சத்துல ஒப்பு போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காரியங்களையும் நடத்த திருப்பி தெரியாது. காலையில கேஸ் பத்திரம் கேஸ் வந்து அந்த இதெல்லாம் பிடிக்கும்
என்ன பண்றது தெரியல, அடுப்பு வைக்க முடியாது, மழை வருதுன்னு சொல்லிட்டு கத்து கொடுத்தோம். ஒரு சகோதரன் போய் வடமணியில போயிட்டு அந்த அடுப்பு கொண்டு வந்து திருப்பி செய்தார். எல்லா காரியங்களையும் ஜெயமாக தேவன் நடத்தினார். ஒன்றிலும் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகளெல்லாம் கிறிஸ்தியேசு மகிமைகளை நிறைவாக்கி தேவன் நடத்தி கொண்டு வந்த அந்த 12 மாதம் 12ஆம் மாதத்திலே தேவன் கொண்டு வந்ததாக நன்றியோடு சோதரிக்கிறேன். ஊழியர்கள் கூட அநேக பலகீனங்கள் அநேக தகுதி இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து மேற்கொள்ள தேவன் கிருபை செய்தார். தேவன் தாமே அற்புதமாய் அதிசயமாய் தேவன் இந்த 11 மாதங்களுக்கு 12ஆம் மாதத்துல சமூகத்தை கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை சோதரிக்க சித்தாட்டிய தேவன் அங்கிட்டு உண்மையாவே நேற்று தினத்துல அந்த அடிச்ச காசு நாங்க 11ஆவது ஆண்டு நம்ம அதுதான் ஆகணும். சனிக்கிழமை போகலன்னா எல்லாரும் வச்சு அசிங்கப்படுத்துவாங்க என்ற ஒரு பயத்துல நாங்க போகணும். அப்படின்னா அதிகாரத்துல இருக்கிறவங்கதான் எடுத்துட்டு வேலைக்கு அவங்க ரொம்ப உலகத்துறவங்க எடுத்துட்டு இல்லை. திருவத்தூர்ல இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க, அந்த ரிட்டர்ன் சர்வீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப இவ்வளவு பக்கத்துல இருந்து வார்த்தையை திட்டுவாங்களே அப்படின்னு போகும்போது போயிட்டு ட்ரெயின் இருந்தது. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ட்ரெயின் இல்லை. கர்த்தர் கிருபையா தேவன் நல்லா தேவமா என்ன கொண்டு வந்து வீடு கேட்டாரு. இந்த காத்துலயும் இந்த மழையிலும் எந்த சேதாரமும் இல்லாத நல்லாவே தெரியும் எனக்கு கால் வலின்றது. ஆனாலும் தேவன் எனக்கு எல்லா இடத்துலயும் அவ்வளவு பலவீனத்திலும் ஜலத்தை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் பணிப்பாக காத்தாரு. கர்த்தர் இந்த 11 மாதத்திலையும் 9ஆம் மாதம் அடிப்பட்டது. ஒரு மாதம் நான் வீட்டுல இருந்தேன். தேவன் அதற்கையும் எனக்கு தயவு கொண்டு எனக்கு எல்லாத்தையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் குடும்ப சூழ்நிலையிலும் எனக்கு தேவன் காட்டாரு. இந்த 11 மாதம் கண்ணீர் மணிப்பால் காத்து 12 மாதத்துல துன்பமே இவ்வளவு இருக்கே ஆட்டாரு. எப்படி நாளைக்கு முதல் வாரம் திருவிருந்தாச்சு நான் கஷ்டம் எப்படி நீ எல்லாவற்றுக்கும் நீ விளக்க நீதான் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சுன்னு போகும்போதே திருப்பி வரும்போது வேலையே காத்துதான் காத்து இது வந்து நமக்கு காத்துதான் கொடுத்தாரு. மழையினால பாதுகாத்து அதுக்காக போனாலும் போயிடும். அந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து நடத்தினால் பலவீனங்களை கர்த்தர் பலனா இருந்தால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவைகளை சந்தித்து கர்த்தர் நடத்தின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். மாத்திரம் அம்மாவுக்கு அநேக பலவீனங்கள் ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தாங்கி நடத்தினைக்காக கர்த்தருக்கு சொல்கிறேன். 12 மாசம் 11 மாசம் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் காப்பாத்து வழிநடத்திருக்காங்க. நன்றி செலுத்தலாம். ஒவ்வொரு நாளும் பலவீனங்கள் இருக்குது. ஆனா இது நாங்க ஒரு நாள் பலவீனத்துல பலன் பூர்ணமாக தேவனே எனக்குள்ள எல்லா பலவீனத்தை எடுத்து போட்டு பலவான மாற்றம் தேவா சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணலாம். ஜபத்துக்கு தியாகம் ஒவ்வொரு நாளும் என்னை நடந்து கொண்டு திருவைக்காலம் நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லாம நேற்று தினத்துல நான் வேலைக்கு போனா இன்னைக்கு லீவு கொடுப்பாங்க. நேற்று தினத்துல வேலைக்கு போயிட்டு வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நல்லது நீதாப்பா எனக்கு சொல்லி நடந்துன்னு ஒரு ஆட்டக்காரன் சரி நான் போறேன் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லாம 4ஆம் தேதி வந்து எங்களுக்கு பையனுக்கு 1 வருஷம் ஆகும் போது அந்த நினைவு நாள் பிரேயர் வந்து நான் வீட்டாண்ட பிரேயர் வச்சிருக்கிறேன். 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. 11 மணிக்கு நீங்க எல்லாம் வந்து கலந்து கொடுங்க. நீங்க எல்லாம் கலந்து கொடுக்கறதுனால திருவிழாக்காக நன்றி செலுத்துகிறேன். 11 மாதங்கள் கல்வி மணிக்கோட பாதுகாத்து 12ஆம் மாதத்துக்கு 1ஆம் தேதியில இந்த சமூகத்தில் வந்து வழியாக கிருபை செய்திருக்கிறார். அநேக கஷ்டங்கள் காரியங்கள் மத்தியில சோதனைகள் மத்தியிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதமா நிச்சயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்லியிருக்கேன். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு போகும்போது திருப்பை செய்தது 2 மணி நாளை தேவன் கொடுத்து ஆசிரியர். அதுக்காக நான் நன்றி சொல்லியிருக்கேன். செய்த எல்லா நன்றிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சாட்டு தேவன் ஆசிரியர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் 11 மாதங்களாக தன்னுடைய போல பாதுகாத்து இந்த 12ஆம் மாதத்துக்கு முதல் தேதியில் கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். பிள்ளைகளுடைய போக்கிய மருத்தையும் தன்னுடைய போக்கிய மருத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக்காக நன்றி சொல்கிறேன். கடந்த மாதத்தில் அநேக தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் வழிநடத்தின கிருபைக்காக கர்த்தருக்கு கொண்டாட நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே கடந்த 11 மாதங்களை கண்ணி போல பாதுகாத்து இந்த
12ஆம் மாதத்தில் இந்த முதலாம் நாளில குடும்பமாக தேவனை கொண்டு வந்த மகாபுரிய கிருபைகளுக்காக நான் உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். கடந்த மாதத்துல பல பலவீனங்கள் எனக்கு வந்தது, யோகா வந்தது, இருமல் வந்துச்சு, அடுத்து தொண்டை கட்டி பல காரியங்கள். அந்த ஜொரத்தோட எஃபெக்ட் எனக்கு ரொம்ப நாள் ஒரு டயர்டு ஒரு எரிச்சல் அப்படி இருந்துச்சு. ஆனாலும் தேவன் தாமே கடந்த மாதத்தில் இருந்த அந்த பலவீனத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு புதிய பலத்தினாலே ஆண்டவர் நடத்தி குடும்பத்தின் காரியங்களை செய்யும்படியாக, வேலைகளை செய்யும்படியாக, பிள்ளைகளை பார்க்கும்படியான எல்லா கிருபையையும் ஞானத்தையும் வெள்ளனையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த வாழ்க்கையை ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பல தேவைகள் இருந்தாலும் தேவதாமே நாளுக்குரிய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து இம்மட்டும் தேவனை நடத்தி வந்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தெய்வம் செய்த எல்லா நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகளுக்காக நன்றியோடு நம் ஆண்டவரை நாம தான் தேவனுடைய சாட்சி. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒன்று தெரியுமா? சும்மா ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வர காடு கட்டி தொல்ல விட்டுதுல காடு சும்மா நடந்து கீழே ஒரு கால் வடி ஓரமா போனேன். தாய் வந்து எலும்பு பிடிந்து போச்சு. இப்படி ஏராளமான காதுகள் நடந்து வேதனையோடு கொண்டிருக்கிறது. நாமளும் நடக்கணும் போகணும், எவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஆனால் கண்டது எவ்வளவு நிலையில மக்கள் தேவன் செய்த நன்மைகள் மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்ம விசுவாசத்துல பலன் அடைவாங்க. அதுதான் அந்த பகுதி வச்சு கதை கேட்கறதுக்கு ஒரு கதை. எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து அந்த கலந்ததுனால ஒரு பிரச்சனை இருக்கிறோம்னு நினைப்பாங்க. நிச்சயமா காப்பது. அதனால கர்த்தருடைய நாமும் மையம் படும்படியாக சொல்லுங்க. எனக்கு பலனாய் இருந்தால் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இவ்வளவு கல்வி அதனால கர்த்தர் என்ன நடத்தி இருக்கிறேன். எல்லா ஊழியங்களிலும் சோதத்துக்கு திருப்பை நடத்தினாரு. அதுக்காக நான் ஆண்டவரை வாக்குதத்த ஆராதனைக்கு நான் போகிறேன். அதுக்கு முன்னதாக ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 11 மாசம் இந்த வருஷத்துல நம்ம கடந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு வாக்கு நமக்கு தேவைப்படும். எத்தனை பேருக்கு இந்த வாக்குதத்தை நிறைவேறுது, எத்தனை பேருக்கு வாக்கு நடத்துறேன். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சங்கீதம் 119 சங்கீதம் 49 வசனம் 50 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை ஒரு அடியானுக்காக நினைத்தது. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். எந்த வசனத்தை நம்ப பண்ண வசனம் நம்பிக்கைக்குரியதா இருந்தா நீ எதுவர நம்பிக்கை இருக்க. ஒவ்வொரு வாக்குறுதியும் இந்த வருஷம் கொடுத்துடலாமா, இந்த வருஷம் கொடுத்துடலாமா, ஏராளமான போராட்டங்கள் கடல்ல வலைய போட்டு கிடைக்கிற சிறப்பானதா எடுத்து
ஏதோ ஒன்று. அப்போ இதை எந்த அளவுக்கு நம்புறீங்க? கவனிச்சு பாருங்க. நம்பிக்கை இல்லாத மனுஷர்கள் சொல்ற வார்த்தையை நம்ம எவ்வளவு நம்புறோம்? பேசியே ஏமாத்துற மனுஷங்களை அவங்க சொல்றதெல்லாம் நம்பி ஏமாற ஒரு காலகட்டத்துல இருக்கிற இல்லையா? ஆனா எவ்வளவு வேணும் பொய்யுடையாத தேவன் என்று அவர் சொல்றேன். அவர் வார்த்தையில பொய்யனதே கிடையாது, கலப்படையானதே கிடையாது. தேதியில மதுரமான சொன்ன ஒரு வார்த்தையாச்சு. அந்த வார்த்தைய நாம எந்த நிலையில எப்படி நம்புகிறோம் என்பதுதான் அந்த வாழ்க்கையை கிரியை செய்கிற தாரக மந்திரமாக அது வாழ்க்கையில மாறும். ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நீர் என்னை நம்ப பண்ணின. அந்த வாக்கை நீர் எனக்காக நினைத்தருளும் ஆண்டவரே என்று கேட்கிறார். அப்ப இன்னைக்கு வாக்குத்தத்தம் இன்னைக்கு கொடுக்க போற வாக்கு சபைக்கு இது எனக்கு சரி உரிமை பாராட்டி ஆண்டவரே இந்த வாக்கு எனக்காக நீ நினைத்தது யாருடைய சமூகத்தில் வேணும் கேட்கணும். ஏராளமான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக எதிர்கால நன்மைகளுக்காக தேவன் வைத்திருக்கிற வாக்குகள் கூட ஒழியாது. அத்தனையும் நிறைவேறக்கூடியது. ஆனா அப்பேற்பட்ட வாக்கை ஏனோ தானோ கேட்டேன் வை, அது ஒரு எல்லாரும் பயன்படும். அப்ப இந்த வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீ சேகரிக்கிற, எந்த அளவுக்கு நீ நம்புகிற, எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிற என்பதன் தன்மையை பொறுத்துதான் இது உனக்குள்ள அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு வாக்காகும். சங்கீதம் 119 சங்கீதம் 114 வாசித்து நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என்னை பிழைத்திருக்கும்படிக்கு வார்த்தைப்படியே எனக்கு பிழைக்கணும். பல பிரச்சனைகள் இருக்கு, அதை நான் பிழைக்கணும். ஒரே வழிதான் தேவனுடைய வார்த்தை தான். வாழ்ந்துக்கிறேன். 89 சங்கீதம் 33, 34. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையை விசகாமலும் இருக்கிறேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளங்கினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆனா இன்னைக்கு சொன்னாரு, என் கூட பேசினாரு என்று சொல்லக்கூடிய நீ எந்த அளவுக்கு அதை நீ நம்புகிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கு வாக்குகள் ஏராளமான காரியங்கள் பேசுறோம். ஆனா ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்மளை ஒழிப்பிக்கக்கூடியது, நமக்கு பிழைக்கக்கூடியது. அது மாறாது. அது மகிழ்ச்சியை தேவனுடைய முதல்கள் விளங்கின நினைக்கும் இந்த வாக்குகளுக்காக ஆண்டவர்கள் நன்றி தெரிவிக்க நன்றி என்பதை வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு காணிக்கையை கொடுப்போம்.